11ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயுக்கு அடுத்து மார்க் புஸ்தகம். அந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 12லிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 12ன்னு சொன்னால் மறுநாளில்னு வரும். அப்படியே என்னோட சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? மறுநாளிலே அவர் பெத்தேனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பற்றி போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அப்படி அடுத்த பக்கம் திருப்புங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஒரு குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இயேசு அத்தி மரத்தை ஏன் சபித்தார்? நல்ல தலைப்பா. இயேசு அத்தி மரத்தை ஏன் சபித்தார்? நமக்கு பல கேள்வி வரும். எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கலாம். கவனிங்கப்பா. ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே. அது சீசன் கிடையாது. அத்தி மரம் சீசன் கிடையாது, பழம் சீசன் கிடையாது. அப்படி இருந்தும் அவர் போய் அதை பார்த்துட்டு அந்த அத்தி மரத்தை என்ன செஞ்சார்? சபிச்சார். அது வேரோட என்ன செஞ்சது? பற்று போயிற்று. ஏன் கனி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி வரும். கனி இருக்கிறது தெரியாதா? அதை பட்டு போகிறதுக்கு பதிலாக கனி உண்டாக கடவுள்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கோம்? கனி உண்டாயிருக்குமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமே. அப்படிலாம் நமக்கு பல கேள்விகள் வரலாம். இந்த பகுதியில் இருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இப்போ ஒவ்வொரு வசனமாக தியானிக்கலாம். ஒரு 3 காரியத்தை. இப்போ இந்த 11ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் தான். ஆனால் மனுஷகுமாரன் அந்த உலகத்தில் வந்ததுனால உங்களை மாதிரி என்ன மாதிரி அவருக்கும் என்ன உண்டாது? பசி வந்தது. பசியான நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் கவனிங்க. அப்போ பசியினால் ஆண்டவர் சபித்தாரா? அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம்? சில கேள்வியை கேட்கலாம். பசியினால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த அத்தி மரத்தை சபித்தாரா அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு. A hungry man is an angry man. A hungry man is an angry man. பசி வந்தால் என்ன செஞ்சிடும்? 10 பறந்து போகணும்னு கூட சொல்லுவாங்க. பசி வரும்போது என்ன வரும்? கோபம் வரும். ஆனால் பசி ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்.
இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், அவருக்கு பசி உண்டாயிருச்சு. அந்த நேரத்தில் வந்து சாத்தான் வந்து இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருக்கு பெரிய மேட்டரே கிடையாது, கல்லை உடனே அப்பம் ஆக்கி உடனே சாப்பிட்றலாம். 40 நாள் டே அண்ட் நைட் அவ்வளவு பசி அவருக்கு. அந்த 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் சோதனைக்காரன் வந்து முதல் சோதனையே சாப்பாடு பிரச்சனை தான். சாப்பாடு ஒரு மேட்டராக இருந்துச்சுன்னா அப்போவே கல்லை அப்பம் ஆக்கி அவர் சாப்பிட்ருக்க முடியும், ஆனால் அதை செய்யலை. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பசி அவருக்கு ஒரு மேட்டர் இல்லைங்கிறதுக்காக பசினால் அவர் அத்தி மரத்தை சபிக்கல. அடுத்து என்னென்னா, சமாரிய ஸ்திரீ மத்தியான வேளையில் குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணீர் மொண்டு அங்கே ஒன்றதை பார்க்குறோம். அப்போ இயேசுவும் அந்த சமாரிய ஸ்திரீ கான்வர்சேஷன், உரையாடல் நடக்குது. ஃபஸ்ட்டு சாதாரண மனுஷன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் உன் புருஷனை அழைச்சிட்டு வான்னு சொல்லும்போது, எனக்கு புருஷன் இல்லை. உனக்கு 5 புருஷன் இருந்தால் இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லும் போது, ஆண்டவரே தீர்க்கதரிசனி அறிந்து அப்புறம் மேசியான்னு அறிஞ்சு அந்த கான்வர்சேஷனில். அப்போ சீசர்கள் எதுக்கு இதை சொல்கிறான்னா, சீசர்கள் போய் சாப்பாடு வாங்குறதுக்காக ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு வந்து அந்த சாப்பாடை கொடுக்க நினைக்கும் போது இந்த பேசிகிட்டு இருக்கும்போது, நான் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது, பிதாவின் சித்தத்தை செய்வது தான் என்னுடைய உணவு, என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் சாப்பாட்டுக்கு அவர் முக்கியம் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அவர் அற்புத அடையாளம் செய்யும்போது நிறைய பேர் அப்படியே ஊழியத்தில் அற்புத அடையாளத்துக்காக வந்து கியூவில் நிற்பாங்க. ஆயிரக்கணக்கான எந்த ஊருக்கு போனாலும் சாப்பிட்றதுக்கு கூட அவருக்கு என்ன இல்லை, சமயம் இல்லைன்னு பார்க்குறோம் பைபிளில். அப்போ சாப்பாட்டினால இந்த அத்திமரத்தை அவர் என்ன செய்யலை, சபிக்கலை. பசியினால் என்ன செய்யலை, சபிக்கலை. சரி, அதுக்கு முன்னாடி இந்த அத்திமரத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத் பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி. பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, கவனிங்க. இந்த பெத்தானியான்னு சொன்னால் பேரிச்ச மரங்களின் வீடு என்று அர்த்தம். பெத் பகே என்றால் அத்தி மரங்களின் வீடு என்று அர்த்தம். ஏன்னா பெத் பகே பெத்தானியா, பெத் பகேனா அத்தி மரங்களின் வீடு, பெத்தானியா என்று சொன்னால் பேரிச்ச மரங்களின் வீடு. இந்த பெத்தானியா கிராமத்தில் பேரிச்ச மரங்கள் நிறையா இருப்பது போல் அத்தி மரங்களும் அதிகமாக நிறையா இருக்கும். இது இந்த இடத்துல இயேசு வழிபோக்கில் வந்த அத்தி மரம். இன்னும் மற்ற இடங்களிலும் என்ன இருக்குது, அத்தி மரம் அதிகமாக அங்கே இருக்கிறது. அல்ல கவனிங்க, அத்தி மரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அத்தி மரம் நம்ம சைடு அதிகமாக இல்லை, ஒரு சில இடங்களில் வேணால் இருக்குது. நீங்கள் ஒரு சில நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அங்குள்ள அத்தி மரம் ஒரு 20 அடியிலிருந்து ஒரு 30 அடி உயரம் என்ன செய்யும், அது நல்லா வளரும். 20 அடியிலேருந்து ஏறக்குறைய 30 அடி உயரம் நல்லா வளரும். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி, ஏறக்குறைய 4 அடி இருக்கலாம், சிலது 2 அடி இருக்கும், அந்த மரத்தை பொறுத்து. ஆனால் 3 அடி வரைக்கும் நல்லா அகலமாக என்ன செய்யும், அந்த அத்தி மரம் இருக்கும். அடுத்து அது கிளைகள் விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அப்படியே கிளை விட்டு ஏறக்குறைய 25-30 அடி வரைக்கும் அப்படியே படர்ந்து இருக்கும். இதுதான் அங்கே உள்ள பெத்தானியாவில் உள்ள பெத் பகே பெத்தானியா அங்கே இருக்கிற அந்த அத்தி மரம். இன்னும் மற்ற நம்ம ஊரில் சில இடத்துலலாம் அத்தி மரம் இருக்குது, அது கொஞ்சம் சின்னது பெருசு முன்ன பண்ண இருக்கும். ஆனால் வேத பண்டிதர்கள் கருத்துப்படி ஏறக்குறைய 20-30 அடி உயரம் வளரும், 3 அடி அகலம், அப்படி கிளைகள் பார்க்கும்போது 25-30 அடி. சரி, இந்த அத்தி மரத்தை குறித்து பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்திலே பல மரங்கள் இருந்தது போல் அங்கே அத்தி மரம் என்ன செஞ்சது, இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு, அந்த மரம் இருந்துச்சு. அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த மரம் இருந்துச்சு. அடுத்து இவங்க பாவம் செஞ்ச போது எந்த இலையை தச்சு இவங்க ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டாங்க, மகிமை போன பிறகு அத்தி இலைகள். அப்போ அத்தி மரம் இருந்ததுனால தான் அத்தி இலை என்ன செஞ்சாங்க, பறிச்சாங்க. கேட்டுங்களா? அத்தி மரம் எதை குறிக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில், பிறகு நான் வசனத்தை சொல்கிறேன், இப்போ முகவரையாக சில காரியத்தை சொல்கிறேன். அப்படி அரசியல் வாழ்வு, அத்திமரம் என்பது யூதர்களை குறிக்கிறது, அத்திமரம் என்பது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. அதுக்கெல்லாம் பின்னாடி வசனம் சொல்கிறேன். அத்திமரம் என்பது அவருடைய அரசியல் வாழ்வு. இஸ்ரேல் தேசத்தில் நிறைய மரங்கள் இருந்தாலும் ஒரு 3 மரம் ஃபேமஸானது. ஒன்று ஒலிவ மரம், அடுத்து திராட்சை செடி, அடுத்து அத்தி மரம். இது 3ம் மிக, மற்ற மரங்களும் ஃபேமஸ்ஸு, ஆனால் இது ரொம்ப முக்கியமானது.
அத்தி மரத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த மார்க் 11 அதிகாரத்தை நூல் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, பேப்பர் இருந்துச்சுன்னா இங்கே தான் வரும் தியானம். இந்த மார்க் 11 தான் 3 குறிப்பு தியானம், திரும்ப இங்கே தான் வருவோம். இப்போ இது டேஸ்ட்டு இங்கே போடலை, அத்தி மரத்தினுடைய டேஸ்ட்டு, பழத்தினுடைய டேஸ்ட்டு நியாயாதிபதிகளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் சில நேரத்தில் நம்ம அங்கேயும் பைபிளை பிரட்டி படிக்கிறோம். ஒரே இடத்துல எல்லா காரியமும் இருக்காது. புரியுதுங்களா? பைபிள் கொண்டு வந்தாங்க எல்லாரும் அப்படி நீங்கள் திருப்புங்க. யோசுவாக்கு அடுத்து நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம், அதை மட்டும் படிப்போம். மற்ற குறிப்பெல்லாம் நமக்கு வேண்டாம், அது அந்த செய்தி வரும்போது நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 9, 10, 11. அப்பொழுதும் மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. கவனிங்க, அதற்கு அத்தி மரம் பேசுது. அத்தி மரம் அதே சொல்லுது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டு மரங்களை போய் நான் அரசாடுறதுக்கு போவேனோ. அதேமாரி ஒளிவு மரம் பேசுது, திராட்சை செடிலாம் பேசுது, முட்செடி மட்டும் வந்து நான் ராஜாவாக இருப்பேங்குது. அது போகட்டும். ஆனால் இப்போ அத்தி மரத்தை தான் பார்க்குறோம். 11 பாருங்கள், அத்தி மரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு. அப்போ அத்தி பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பாச நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்கிறேன். அத்தி மரம் பழம் என்ன இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாஸ்டர் சாப்பிட்டுட்டு வந்து சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். ஒரு இடத்துல இங்கே தமிழ்நாட்டில் தான் அத்தி பழம் அவங்க கிடைச்சது. சில நாட்களுக்குள்ளே அது வீணாக போயிடும். நீங்கள் எல்லாத்துக்கும், விசுவாசிகளுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து, அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவ்வளோ அத்தி பழம் கிடைச்சது. அதை விசுவாசிகளுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து சீக்கிரம் சாப்பிட்ருங்கும் போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அதை நாங்கள் எங்கள் விசுவாசிகள், குடும்பம், பக்கத்து வீட்டார் எல்லாருக்கும் அந்த பழத்தை சில நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கெட்டு போயிருங்கிறதுனால நாங்கள் எல்லோரும் டிவைட் பண்ணி சாப்பிட்டோம், எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டோம். அவர் சொல்கிறாரு, இன்னும் அந்த டேஸ்ட்டு என் நாக்கில், நம்மளாம் பாருங்கள் சில மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா என்ன இருக்கும், இன்னும் என் வாயில் என்ன இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரரை நம்ம அழைச்சி செய்தியெல்லாம் கொடுக்க வைப்போம். இப்போ தான் கொஞ்சம் ஊழியக்காரில் குறைச்சிருக்கோம், கொஞ்சம் தான் வராங்க. முன்னாடிலாம் அடிக்கடி ஊழியக்காரங்க வருவாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சாப்பிடாத மீனா தூத்துக்குடியில் எவ்வளோ மீன் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து சகையை குறித்து அவர் வந்து என்ன செஞ்சார், ஆனந்த நாளில் இருக்கும்போது நினைக்கிறேன், வந்தவங்களுக்கு தெரியும். சகையை குறித்து பரபரப்பு, சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லி தான் செய்தியை கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குது. அவர் இடையில நாங்கள் ஐபிஏ ஊழியர் கூடுகளை அப்படி மாதம் அப்படி கூடுகளை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், பாஸ்டர் உங்கள் வீட்டில் சாப்பிட்ட மீன் குழம்பு டேஸ்ட் என்ன இருக்குது, இன்னும் என் நாக்கில் இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் நாங்களாம் அங்கே கடற்கரைக்கு தள்ளி மத்திய பகுதியில் இருக்கிறோம், நீங்கள் தூத்துக்குடி துறைமுகம், அவ்வளோ மீனை சாப்பிட்ருப்பீங்க, அந்த டேஸ்ட்டை விடவா நாங்கள் பண்ணிட்டோம். இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த காரியத்தை என்ன செய்கிற சொல்லுகிறதை பார்க்குறோம். அது மாதிரி இந்த இடத்துல அத்தி மரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? இன்னும் இந்த அத்தி மரத்தை குறித்து சொல்லும்போது நல்லா கவனிங்க. இப்போ மற்ற மரமெல்லாம் முதல்ல இலை தான் வரும். ஆனால் அத்தி மரத்தினுடைய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, எடுத்தோன்னே அந்த மரம் அந்த இலையெல்லாம் விழுந்த பிறகு எடுத்தோன்னே என்ன வரும், காய் வரும். அந்த காய் செங்காயாக மாறி அப்புறம் என்னவா மாறும், பழமாக மாறும், அப்புறம் தான் இலை வரும். இதுதான் அத்தி மரத்தினுடைய சிறப்பு. ஃபஸ்ட்டு அத்தி மரத்தில் எடுத்தோன்னே இலை வராது, காய் தான். மற்றதுலாம் பாருங்கள் இலை இருக்குது, ஆனால் அதில் எடுத்தோன்னே அப்படியே முட்டு மாதிரி வரும். அது கிளையிலே தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் இது அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஒரு மரத்தை அன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு இதில் யூடியூப்பில். ஆனால் கிளை கீழே வேரில் அவ்வளவு அத்தி பழம் என்ன இருக்குது, அவ்வளவு இருக்குது. அப்புறம் கிளைகளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அத்தி பழம் இருக்குது. அப்போ அத்தி மரத்தினுடைய காரியம் அதுதான். நல்லா கவனிங்க. சில அத்தி மரம் தொடர்ந்து காய்க்கும், ஆனால் சில அத்தி மரம் ஒரு 3 வருஷத்துக்கு 3 பீரியடு தான். இப்போ மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் அது அப்படியே அந்த இலையெல்லாம் கீழே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா 6வது மாதம், 8வது மாதம், 12வது மாதம் நல்ல மகசூல் இருக்கும், நிறைய பழம் காய்க்கும். சில அத்தி மரம் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற காரியம். இப்போ அங்கே வாங்க மார்க் 11க்கு. நீங்களாம் பத்திரமா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க மார்க் 11க்கு. இப்போ முதல் குறிப்புக்கு நான் வரப்போகிறேன். இதுவரை சொன்னதெல்லாம் முகவரையான காரியம். இப்போ மார்க் 11ல் 13, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று
பார்க்க வந்தா அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஜீசஸுக்கு, இயேசுக்கு தெரியும் இது அத்திப்பழ சீசன் இல்லைன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ஏன் வந்தாருன்னா, அந்த மரத்தினுடைய ஒரு காரியமே நிச்சயமாக இலைகள் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? மொட்டு, காய், செங்காய், பழம் இதெல்லாம் இருக்கணும். அதான் அந்த மரத்தினுடைய ஒரு காரியம். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காரியம் வித்தியாசம் இருக்கு. அப்போ இயற்கை விதி பிரகாரம் நிச்சயமாக கனி இருக்கணும். இந்த வசனத்தில் பாருங்க, அவர் பசி உண்டாயிற்று அவருக்கு புறப்பட்ட வருகையில். அப்போ தூரத்தில் பார்க்குறாரு. தூரத்தில் கண்டு ஏதாகிலும் கனி என்ன செய்து அகப்படுமா என்று பார்க்க வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் முதல் குறிப்பு என்னன்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் கனி கொடுக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய கனி உங்களுக்கு தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதை பின்னாடி நம்ம ஒவ்வொரு கனியாக பின்னாடி செய்தியில் கேட்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். கலாத்தியர் 5:22-23 சத்தமாக சொல்லுங்கள், மனப்படமா. அன்பு, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், ஈச்சை அடக்கம். சூப்பராக சொல்கிறாங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. பெரியவங்களுக்கு நமக்கு மனப்படம். இந்த கனியை தான் எதிர்பார்க்குறார். இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அது ஒரு கனி. அடுத்து நற்கிரியைகள், நம்ம செய்கிற நல்ல குட் ஒர்க்கு, நற்கிரியைகள், அது ஒரு கனி. அடுத்து நீதியாகிய கனி, நீதி, நம்ம நீதி செய்யும்போது அது ஒரு கனி. ஸோ ஆக மொத்தம் 12 கனி. கலாத்தியர் 5:22-23 9 கனி போட்டிருக்கு. கனிகள்னு வரல, கனின்னு வருது. அதை பின்னாடி செய்தியில் நான் அதை சொல்லுகிறேன். ஏன் கனிகள்னு போடாமல் கனின்னு சொன்னாருன்னு அந்த ஒவ்வொன்றா தியானிக்கும் போது அதை நான் விவரமாக சொல்கிறேன். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது இதில் 9, அப்புறமா எக்ஸ்ட்ரா 3, மொத்தம் 12 விதமான கனியை கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், இப்போ பாருங்கள், ஒரு கனியை வச்சுருக்கவங்க தோட்டத்தில் வந்து அது ஏதாவது பூ விட்டுருக்கா, மொட்டு விட்டுருக்கா, கனி இருக்கான்னு பார்க்குற மாதிரி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனியை உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனியை தேடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வருகிறார். கனி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். கனி கொடுக்க தான் நம்மளை வச்சிருக்கார். இதில் கனி இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு என்னது? ஒரு பெரிய பலத்தை ஏமாற்றும். இந்த அத்தி மரத்தில் வந்தபோது இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்தில் எதிர்பார்க்கறது நல்லா கவனிங்க. இதில் முதல் குறிப்பில் நான் சொல்கிற ஒரு காரியம், இலை நல்லா பச்சை பசேர்னு இருக்குது, வெளிப்புறம் பார்த்தா கனி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து அந்த இலையெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா, கிளையில பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ கனி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் ரொம்ப ஏமாற்றம் அடைவார். அப்போ வெளியில் பார்க்கும்போது நல்ல செழிப்பாக கனி கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ள கிட்ட வந்து பார்த்தா கனி இல்லை. அதுபோல் யூதர்களுடைய வாழ்க்கையை அவர் யோசிக்கும்போது வெளியில் பார்த்தா நல்ல பஸ்கா பண்டிகை, ஆலயத்தில் சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா நல்லா கனி கொடுக்குற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? கனி இல்லை. அதுக்கு இந்த பகுதியிலே நான் சில காரியங்களை சொல்கிறேன். 15 பாருங்க. அவர் எருசலேமுக்கு வந்தார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிக்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி என்ன செஞ்சாரு? உபதேசித்தார். அப்ப யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்கிற மாதிரி நல்ல சர்ச்சை கட்டியிருந்தாங்க, நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனா கனி கொடுக்கிற காரியம் இல்லாதபடி ஆண்டவரை துக்கப்படுத்துற, வேதனைப்படுத்துற காரியம். அங்க வந்து தேவாலயத்தில் வந்து புறா விற்கிறது, காசு மணி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மணியை சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஆடு மாடு வாங்கி அவங்க பலியிடுற காரியம். அது ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டில் சுத்தமாக என்ன இல்லை? ஜெபம் இல்லாமல்
ஆலயம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஆலயத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்னது இல்லை. இதுதாங்க கனி கொடுக்குற மாதிரி அந்த அத்திமரம் மாதிரி இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. இன்னும் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இதை மார்க் 11 கையில் வச்சுக்கோங்க. இப்போ மத்தேயு 23க்கு வாங்க. குறிப்பாக அந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஆண்டவர் அவங்க கனி கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. வெளிப்பிரகாரம் பார்க்கும்போது நல்லா பைபிள் படிக்கிறவங்க மாதிரி, நல்லா ஜெபிக்கிறவங்க மாதிரி, நல்லா ஊழியம் செய்கிறவங்க மாதிரி, வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க மாதிரி இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது உண்மையான அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, கனி இல்லை. நீங்கள் மத்தேயு 23 ஒன்று 2 காரியங்களை உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரைட்டுங்களா? சரி, இப்போ 14 பாருங்க, நானே வாசிக்கிற நேரத்தை கருதி. 23:14, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீங்கள் நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர். அப்போ வேத பரிசேயர் என்னன்னா, வேதத்தை கட்டுறவங்க தான், தெரிஞ்சவங்க தான். ஆனால் பார்வைக்கு வந்து நல்ல நீண்ட ஜெபம் என்ன செய்கிறாங்க, அப்போனா கனி கொடுக்குற மாதிரி நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் அதை பண்ணி போட்டு அப்புறம் போய் விதவைகள் வீடுகள் என்ன செய்கிறாங்க, பச்சித்து போடுறாங்க. ரைட்டுங்களா? இப்படி நிறையா சொல்லலாம். 1-2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு இதில் நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஓகேவா? சரி, இப்போ எல்லாம் ஒவ்வொரு வசனமும் சொல்லலாம். இப்போ அதே மத்தேயு 23, 25, 26 பாருங்க, நானே வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நேர்ந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாகும். அப்போ இந்த வசனத்திலிருந்து அன்பு தேவ பிள்ளைகள், நம்ம கனி கொடுக்க வேண்டுமானா வெளிப்புறத்தை விட நம்முடைய உட்புறம் என்ன இருக்கணும், சுத்தம் இருக்கணும். வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அப்போ முதல்ல நம்ம கனி கொடுக்க வேண்டுமானால், ஏன் அங்கே கனி இல்லைன்னா அது கனி கொடுக்குற மாதிரி மாய்மாலம் பண்ணிச்சு. ஆனால் உண்மையில் அது மாய்மாலம் தான். அப்போ இவங்க ஜெபம் பண்ணுற மாதிரி மாய்மாலம் பண்ணாங்க இந்த வேத பரிசேயர். ஆனால் விதவை வீட்டை என்ன செஞ்சாங்க, பச்சுதாங்க. இப்போ போஜனப்பான பாத்திரம் வெளிப்புறத்தை கை கழுவிக்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அப்படி தான் தண்ணிலாம் குடிப்பாங்க, அடிக்கடி கையை கழுவுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உட்புறத்தை என்ன செய்வாங்க, அது அநீதித்தினால் நிறைஞ்சிருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது உட்புறத்தை முதலாவது என்ன செய்ய, சுத்தமாகுங்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிற பாருங்க, அதில் 27 பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே எப்படி இருக்கும், அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலோ சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைஞ்சிருக்கீங்க. இப்போ ஒரு கல்லறையை பாருங்கள், நல்ல பளிங்கி போட்டு நல்ல டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக அழகாக வெளியில் பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் உட்புறத்தில் பார்த்தா மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகுல அசுத்தத்தினாலும் அது என்ன செஞ்சுருக்கும், நிறைஞ்சிருக்கும். அது மாதிரி தான் இவங்க வெளியில் பார்த்தா நீதிமான்கள், இந்த வேத பாரகர் பரிசேயர்கள்லாம். ஆனால் உள்ளத்தில் பார்த்தா அவ்வளோ மாயம், உள்ளத்தில் அவ்வளோ அக்கிரமம் அப்படி நிறைஞ்சிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வெளியில் தேவாலயத்துக்கு பல காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. புறா விற்றாங்க, காசு பலகெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஜெப வீடு தான். ஆனால் அங்கே இருக்க வேண்டிய காரியம் அங்கே இல்லை. மார்க் 11க்கு வாங்க. அப்போ இதை பார்த்து தான் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு 14. மார்க் 11:14 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, கவனிங்க, கனியை பார்த்துட்டு தான் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதில் ஒரு குறிப்பை சொல்கிறேன். அதை அவருடைய சீசர்கள் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இப்போ 2வது குறிப்பு என்னன்னா, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை சீஷர்களுக்கு உணர்த்த தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். நீ ஜீசஸை பாருங்க, அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஒரு இடத்துல கூட சாபமான வார்த்தை சபிக்கவே இல்லை. ஒரு மரத்தை சபிக்கிறதுனால அவருக்கு என்னங்க லாபம்,
யோசனை பண்ணி பாருங்க. இதில் கற்றுக்கொள்கிறது இந்த 3 முக்கியமான காரியம். அதுதான். முதல்ல வெளியில் பகட்டா இருக்கு, எல்லாம் இலை பச்சை பசேன்னு கனி கொடுக்குற மாதிரி நடித்தது. ஆனால் உண்மையில் பார்த்தா, கிட்ட வந்து பார்த்தா கனி இல்லை, கனி இல்லை. இது ஒரு காரியம். ரெண்டாவது, அவர் வார்த்தையில தான், அந்த வார்த்தையில தான் சொல்றாரு, வார்த்தையில தான், அந்த வார்த்தையில தான் சொல்றாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். இது என்னன்னா, நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை என்ன செய்வாங்க? புசிப்பார்கள். பிரதர், நம்முடைய வார்த்தையில ஆக்கும் சக்தியும் உண்டு, அழிக்கும் சக்தியும் உண்டு. அதனால சில நேரம் நம்ம கோபத்தில் பேசிடுறோம், சில நேரத்தில் அறியாமல் பேசிடுறோம், அப்புறம் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இனி கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாயில் என் வாயில் வருகிற வார்த்தையை நம்ம நிதானமாக பேச நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பேசின காரியம்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். பிள்ளைகளை பார்த்து கவனிங்கப்பா. பிள்ளைகள்லாம், சனியானே, எரும மாடே, நீ உருப்பட மாட்ட. நீ போயிட்டு இருக்கும்போதே அந்த வேதனையில் பிள்ளைங்க பண்ணுற குறும்புல பெற்றோர்கள் சில நேரம், எல்லா நேரமும் இல்லை, அப்புறம் அன்பாக இருப்பாங்க. இந்த போயிட்டு வரும்போது இந்த வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி நீ செத்துருவ. ஒன்றை பெற்றதுக்கு பழமொழி சொல்லுங்க. நீங்களாம் சொல்லவே இல்லை, நல்ல சகோதரிமார்கள். ஒன்றை பெற்றதுக்கு உரலை பெற்றிருக்கலாம். பிசாசே, எரும மாடே, சனியானே, நாயே, பேயே. இது மாதிரி நம்ம பிள்ளைகளுடைய சுபாவம் மாறி இருந்துச்சுன்னா, அது எழுத்து பிரகாரம் நான் சொல்லல, அது குணாதிசயம் மாறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் நல்ல கவனிங்க, நம்ம வாயின் வார்த்தையில இதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தரதான், உணர்த்ததான் இந்த காரியத்தை ஆண்டவர் அங்க செஞ்சார். நாவில் அழிக்கும் சக்தியும் உண்டு, ஆக்கும் சக்தியும் உண்டு. சபிக்கும் ஒரே வாயில, சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு, ஏன்னா இங்கேயே இல்லையே, மார்க் 11 மட்டும் மறுபடியும் கையில் வச்சுக்கோங்க, நூலை வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ யாக்கோப்பு இதை குறித்து, இந்த கனியை குறித்து, நாவை குறித்து எழுதும்போது அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறார். அதுக்கு தான் அந்த ஒத்த காரியத்தை நம்ம ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஒத்ததை படித்தாதான் அந்த செய்தி தலைப்பு நமக்கு புரியும். எபிரேயருக்கு அடுத்து பாருங்க, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் பாருங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 8 நானே வாசிக்கிறேன். 8 சரி, சேர்ந்தே கூட வாசிக்கலாமே. யாக்கோப்பு 3:8, நாவை அடக்கன்னு இருக்கும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க லாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? கேள்விக்குறி கொஸ்டின். சுரக்காது. அடுத்து 12, என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? கொடுக்காது. அப்படியே ஓர்ப்பான நீருற்றும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அப்போ ஒரே வாயில நம்ம ஆண்டவரை நீங்களும் நான் துதிக்கிறோம், உதடுகளின் கனியாகி அந்த ஸ்தோத்திர பலி. அதே வாயில கனியிலிருந்து மற்ற காரியங்கள் வரக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இனி இந்த மரத்தில் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, கனி உண்டாயிருக்க கூடாது என்று ஆண்டவர் அந்த இடத்துல அதை சீசர்கள் கேட்டார்கள். அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு பவர் இருக்கா, சக்தி இருக்கா? ஒரு காலம் கனி உண்டாகும் சொன்னாரே, அது அப்படியே நடக்குதா? அதை கேட்டாங்க. அதன் பிரகாரம் நடந்தாதானு பார்த்தாங்க. அப்படியே என்ன செஞ்சது? நடந்தது. மறுபடியும் மார்க் 11க்கு வாங்க. அங்கதானே நம்ம தியானம். இப்போ இந்த சர்ச்சை காரியங்களெல்லாம் அவர் செஞ்சுட்டு சரி பண்ணிட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு இதெல்லாம் சொல்லிட்டு, கலர் கொகை ஆக்கினு சொல்லிட்டு மறுபடியும் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19, சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் அப்படியே வேரோட பற்று போயிருக்கிறதை சீசர்கள் என்ன செஞ்சாங்க? கண்டார்கள். முதல்ல ஜீசஸ் பேசுகிறத வாயால கேட்டாங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு சொல்றாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில்
கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை சீசர்கள் கேட்டாங்க. அப்ப ஜீசஸ் வாயை திறந்து தான் அந்த வார்த்தை என்ன செஞ்சாரு? அவர் சொன்னார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் கனி உண்டாக கடவுள் சொன்னா கனி வந்திருக்கும். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் இந்த மரம், ஒரு மரம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய அத்தி மரம்லாம் இருக்கும், அதனால அந்த மரத்தையே டோட்டலா உலகத்திலே சபிக்கல ஆண்டவர். ஸோ இதை சீஷர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக தான் கனி உண்டாக கடவுது. வாயின் வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அதுபோல நீங்களும் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா அது நடக்கும், அது ஒரு நாள் முளைக்கும். தீய வார்த்தை பேசுனீங்கன்னா அது ஒரு நாள் அந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். அதனால தீயதை பேசாம நல்லதை பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவதற்காக தான் அந்த காரியத்தை செய்தார். அப்ப வேரோடு பட்டி இருக்கிறதை கண்டார்கள். நீங்க 11:21 பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு, அது வேரோட பட்டு போயிட்டு, மேல பட்டு போனா கூட வேறு இருந்தா கூட மறுபடி பச்சை வந்துடும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அந்த மரத்தை சபிக்கணும்னு ஆண்டவர் நோக்கத்தோட அங்க வரல. ஆனா ஃபர்ஸ்டே அது தவறு, அது தவறு, அதுல இருந்த தவறு, அது கனி கொடுக்குற மாதிரி இருந்தது, ஆனா கனி இல்லை. அதான் காரணம் ஒண்ணு, முதல் காரணம். ரெண்டாவது, சீஷர்களுக்கு வாயின் வார்த்தையில வல்லமை இருக்குது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம், அடுத்த பக்கம் திருப்புங்க, 22வது வசனம், 23 ஒருத்தர் வாசிங்க. இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால், நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதே பகுதி அதுல அந்த அத்தி மரத்தை, இங்க அத்தி மரம்னு இடையில இதுல வரல, இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அதுக்கு தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல அந்த அத்தி மரத்தை கம்பேர் பண்ணி இந்த மலையை பார்த்து போங்கன்னு கம்பேர் பண்ணும். அதனால இதுதான் இந்த மூணாவது நமக்கு பாடம். இப்போ நீங்க மத்தேயு 21 எடுங்க. மத்தேயு 21 நீங்க எடுங்களே. இப்ப 21ல 21, மத்தேயு 21 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், பார்த்தீங்களா, இங்கே அத்தி மரம்னு வருது. அதனால தான் நான் இப்படி வசனங்களை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றது. அங்க படிக்கும்போது அத்தி மரம்னு வரல. அப்ப நீங்கள் இந்த அத்தி மரத்திற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் வாயில சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். செய்வதே அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்று போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ மூணாவது பாடம், ஆண்டவர் இந்த சம்பவத்திலிருந்து அதன் மூலம் விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்க, அதற்குத்தான் ஆண்டவர் இந்த அத்தி மரத்தை என்ன செஞ்சார்? சபித்தார். இப்போ நான் செஞ்சேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாயிலிருந்து ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா, அத்தி மரத்துக்கு செய்வது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் மலையை போன்ற பிரச்சனை, இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், எழுத்து பிரகாரம் மலையை நான் சொல்லலை. ஐயோ இந்த பிரச்சனை, பிள்ளைகள்லாம் எக்ஸாம் பண்ணுறீங்கள, இன்னும் இத்தனை எக்ஸாம் இருக்குது. இந்த நேற்று ஒரு இடத்துல திடீரென்று எங்களுக்கு செய்தி கொடுக்க ஒரு பாஸ்டர் அழைத்திருந்தார். முதல் நாள் நேற்று போய் செய்தி கொடுத்தோம். அந்த பாஸ்டருடைய மகள் +2 சிபிசி படிக்கிறாங்க. இன்னும் 2 எக்ஸாம் சொன்னாங்க. எப்படி பாப்பா, எப்படிமா எழுதியிருக்கேன் நாங்களும் கேட்டோம், நானும் என் துணைவி யாரும். அப்போ கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அங்கிள், ஆனால் இன்னும் 2 இருக்குது, நாங்கள் தொடர்ந்து என்ன படிக்கணுங்கிறாங்க. அப்போ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பாடங்கள் மலையை போன்ற கஷ்டங்களாக இருக்கலாம். இன்னுமாக பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் சில பொருளாதாரங்கள் மலையை போன்ற பிரச்சனை, இது எப்படி மாறும் அப்படி என்று நினைக்கலாம். சரீரத்தில் சில வியாதிகள் பலவீனங்கள் வந்து இது மலையை போல
இருக்கிறது இந்த காரியம் இது எப்படி அகலும், அப்படி இருக்கலாம். ஓசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். பார்த்தீங்களா? வனாந்தரத்தில் ஓசியா 9:10 1055வது பக்கம் 1055வது பக்கம் ஓசியா 9:10 வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை என்ன செஞ்ச கண்டுபிடித்தேன். பார்த்தீங்களா? திராட்சை குலை கனி கொடுக்கணும். அப்போ கனி கொடுக்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். பிரதர், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் உங்களையும் என்னையும் கண்டுபிடிச்சாருன்னா கனி கொடுக்கத்தான். அடுத்து படிங்களே சிஸ்டர். அத்தி மரத்திலே முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை என்ன செஞ்சேன், பார்த்தீங்களா, கண்டுபிடித்தேன். அப்போ அத்தி மரம் வருதுங்களா? அப்போ அத்தி மரத்திலையும் கனி கொடுக்கத்தான். முதல் தரம் பழுத்த அந்த முதல் தரம் பழம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை என்ன செஞ்சேன், நான் கண்டுபிடித்தேன். படிங்க சார். ஆனாலும் பார்த்தீங்களா, என்ன விட்டுட்டு விக்கிரகத்தை பாகால் பேயார் அண்டைக்கு போய் லெச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் என்ன செஞ்சாங்க, அருவருப்பு உள்ளவர்களானார்லாம் கனி கொடுக்காம போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடிச்சார். அடுத்தது அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல பிதாக்களை கண்டுபிடிச்சார். நல்லா தான் இருந்தாங்க, கனி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். ஆனால் நாட்கள் ஆக ஆக கத்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை பண்ணிட்டு தாங்களும் அருவருப்பு உள்ளவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? சரி, இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகத்துக்கு வாங்க, அப்படி முன்னாடி திருப்புங்க. எரேமியா, இதெல்லாம் யூதர்கள் அத்திமரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம், எரேமியா 24:5, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் என்ன செய்வேன், அங்கீகரிப்பேன். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இவங்க கனி கொடுக்காம தான் இருந்தாங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் எரேமியா 24:5 நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் என்ன செய்வேன், அங்கீகரிப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்களுக்கு நன்மை உண்டாக மறுபடியும் நான் அவர்கள் மேல் என் கண்களை வைத்து, அவங்க சிறைப்பட்டு போனாலும் சில வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணி மறுபடியும் அவர்களை நான் என்ன செய்வேன், கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பீடுங்க மாட்டேன். ஒரு அல்லையா சொல்லாமா, நல்ல சத்தமா. சில நேரம் நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியாதபடி இப்படி சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நம்மளை சபித்து நம்மளை துரத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் சபித்து, நல்ல நேரம் உட்காருப்பா, சபித்து நம்மளை என்ன செய்கிறவர் அல்ல, துரத்துகிறவர் அல்ல. திரும்ப உணரும்போது எப்படி யூதர்களை நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன்னு சொன்னாரோ, அதே போல நம்முடைய எழுத்து பிரகாரம் அவங்க சிறையிருப்புக்கு போனாங்க, அடிமையாக போனாங்க. நம்முடைய ஆவிக்குரிய சிறையிருப்பாகிய கடன் சிறையிருப்பு, வியாதி சிறையிருப்பு, இப்படி பலவிதமான சிறையிருப்பையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், இந்த வசனத்தின் வாரம் அவர் அதெல்லாம் மாற்றி மாற்றி மறுபடியும் நம்மளை கட்டுவார். நம்மளை ஆண்டவர் இடிக்க மாட்டார், திரும்ப என்ன செய்வார், நாட்டுவார், திரும்பி பிடுங்க மாட்டார். ஆண்டவர் அப்படி செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்காவுக்கு வாங்க, அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்கலாம். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நாட்களை கொடுக்கிறார். அதனால் அந்த அத்தி மரத்தை சபித்த மாதிரி நம்மளை சபிச்சு போட்டுருவாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். புரியுதுங்களா? அந்த 3 பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் அங்கே அத்தி மரத்தை சபித்தாருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ
ஆனாலும் நம்மகிட்ட கனி எதிர்பார்க்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் சேர்ந்தே படிச்சிடலாமா? லூக்கா 13:6. அப்போ வந்து ஒரு ஓமையை சொன்னார்ன்னு இருக்கும். 6-9 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் படிக்கலாமா? அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். பிரதர், இப்படி தான் அத்திமரமாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் கனி கொடுக்க மீண்டும் தவணத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த எஜமான் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷம் ஆச்சு, இந்த தோட்டத்தையும் கெடுக்க போது ஒரு கனி கூட இல்லை, வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கணும்னு சொல்லும்போது, ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், குத்தி நான் என்ன செய்கிறேன், எரு போடுறேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை கொடுத்து உபதேசத்தை கொடுத்து நம்மளை திரும்ப திரும்ப கொத்தி நம்மளை ஆண்டவர் கனி கொடுக்கும்படி என்ன செய்கிறாரு, சரி செய்கிறார். நல்லா கவனிங்க, கனி கொடுத்தால் நம்மளை வெட்டி போட மாட்டா, பயந்துராதீங்க. கனி தொடர்ந்து கனி கொடுக்காமே இருந்து பின்வாங்கி போய் பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம சர்ச்சுக்கு வராம அப்படியே போனா தான் முடிவு. அதான் அப்பவும் ஆண்டவர் சில நேரம் தருணம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவ்வளோ தருணம் கொடுக்கிறார், திரும்ப திரும்ப மறுபடி வாய்ப்பை கொடுக்கிறார். எல்லாத்தையும் அசட்டப் பண்ணி சுத்தமா போய் அப்படியே செத்து போனாதான் நரகமே தவிர, உயிரோடு இருக்கும்போது கனி கொடுக்க வாய்ப்பு என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த மார்ச் மாதத்தை கொடுத்தார். இந்த 2025ஆம் ஆண்டை ஆண்டவர் கொடுத்தார். இப்படிதான் கனி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தவணையா நாட்களை கூட்டி கொடுக்கிறார். கனி கொடுத்தால் சரி. ஆனா நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடும். கடைசி வரை கனி கொடுக்கலன்னா தான் நரகம். மத்தேயு 3 அதிகாரத்துக்கு வாங்களே. மத்தேயு 3 அதிகாரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யும், அக்கினியில போடப்படும். இப்ப யோவான் ஸ்நானகன்ட்ட எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. உடனே இவங்க உண்மையா மனம் திரும்பாம, ஆனா மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு கனி அங்க இருக்கு, ரைட்டுங்களா? மத்தேயு 3 அதிகாரம் 8 பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இந்த பரிசேயர் சதிசேயர் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் ஞானஸ்நானம் பெறாங்க. ஊரே லட்சக்கணக்கான பேர் யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானம் பெறாங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்துறான்னு சொல்லி இவங்க பாவத்தை அறிக்கை செய்யாம, ஒரு உணர்வடையாம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களும் வந்தாங்க. அப்பதான் யோவான் ஸ்நானம் 7 பாருங்க. பரிசேயரும் சதிசேயரும் அநேகர் தன்னிடத்துக்கு ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. நீங்க மனம் திரும்பின ஆல்ரெடி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் தடை இல்லை. இவ்வளவு பேர் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எருசலேம் நகரத்தார், யூதேய தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனால் இந்த பரிசேயர் சதிசேயர் பாவங்களை அறிக்கையிடாம உண்மையா மனம் திரும்பாம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி கூட்டமா வந்தாங்க. அதனால தான் இந்த வார்த்தை அவர் சொல்றாரு. அடுத்து இன்னும் 9 கூட விளக்கம் சொல்றாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன், விசுவாச தகப்பன் அப்படி சொல்லிக்கிட்டு பரிசேயரே சதிசேயரே, நீங்க மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்காம, ஒரு கனி கொடுக்காம ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டீங்களே, முதல்ல கனியை கொடுங்க, அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கலாம். அதான் அதனுடைய அர்த்தம். சொல்லிட்டு தான் ஒரு எச்சரிப்பு தான் இதெல்லாம். 10 பாருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. வெட்டு உழுவுல, ஆனா வேர் அருகே என்ன இருக்கு, கோடாரி. 10 பாருங்க. மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வெட்டு உழுவுல. எப்ப வெட்டு உழுவும் தெரியுங்களா? ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம்னா மனிதர்கள், நல்ல கனி கொடுக்காத மனிதர்கள். மனிதர்கள் மரத்துக்கு ஒப்புணையா இருக்கு. அப்ப நல்ல கனி கொடாத மனிதர்களை தான் வெட்டுண்டு என்ன செய்வாங்க,
அக்கினி இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. ஆனால் 11 பாருங்க, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சையில் சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை ஜீசஸ் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். அப்ப கடைசி வரைக்கும் மனம் திரும்பாதவங்க, கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க தான் நரகத்துக்கு போவாங்களே தவிர, கனி கொடுக்கிற நீங்களும் நானும் சில நேரம் நம்ம மாம்சத்தில் சில காரியங்களை தவறுனாலும் திரும்ப உணர்வடையும் போது ஆண்டவர் கொத்தி எரு போட்டு கிளையை நறுக்கி களையை பிடுங்கி களையை வெட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கனி கொடுக்க. அதான் சுத்தம் பண்ணுறாரு நம்மளை, இன்னும் கனி கொடுக்க வசனத்தை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி இன்னும் கனி கொடுப்பதற்காகத்தான் அதிக கனி கொடுக்குறோம், இன்னும் அதிக கனி கொடுக்க தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ அந்த அத்தி மரம் சபித்ததை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். பக்கத்தில் கைகள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை சபிக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஆனால் 3 காரியத்துக்காகத்தான் என்ன செஞ்சார், சபித்தார். அது கனி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இலை இருந்துச்சு, நடித்தது மாய்மாலம், ஆனால் கனி இல்லை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதில் பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வோம், ரைட்டுங்களா? 1. 2வது, வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது, நம்ம சொல்கிற காரியம் நடக்கும். இப்போ நல்ல காரியத்தை சொல்லும்போது அதுவும் ஒரு நாள் முளைக்கும். என்ன நல்ல காரியம், நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என் பிள்ளைகள் திருமணம் நடக்கும், என் பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்க, படிக்கிற பிள்ளைகள் நல்லா, நான் எக்ஸாம் எழுதுவேன், நல்ல மார்க் எடுப்பேன், எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவேன், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இப்படின்னு நீங்கள் அந்த நல்ல வார்த்தையை விதைங்க. அது ஒரு விதை உடனே முளைக்காது, அது கொஞ்ச நாள் கழித்து தான் அப்புறம் அப்படியே பழங்களை பார்க்க முடியும். அது மாதிரி சில காரியங்களை வசனத்தை சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி நல்ல காரியங்களை, என் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார், இப்படி நல்ல வார்த்தைகளை என்ன செய்யுங்க, அதை விதைங்க. தீமையான காரியம் வேண்டாம். அதான் 2வது பாடம். 3வது, அதன் மூலம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள. ஒரு அத்தி மரமே சொல்லும்போது அப்படி நடந்துச்சுன்னா சந்தேகப்படாமல் மலையை பார்த்து, அப்போ மலையை போன்று இருக்கிற பிரச்சனையும் என்ன செய்யும், மாறும் என்பதற்காக இந்த 3 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அத்தி மரத்தை என்ன செஞ்சாரு, சபித்தார். அப்போ அத்தி மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உவமையா இருக்கிறது. ஆனால் தவணை கொடுத்து திரும்ப கட்டுகிறார், திரும்ப நாட்டுகிறார், திரும்ப கனி கொடுக்க இன்னொரு அத்தி மரம் கடைசியாக சொன்ன பார்த்தீங்களா, அந்த அத்தி மரம் போல இந்த 3 வருஷம் கனி கொடுக்கலன்னு உடனே சபிக்கல, அந்த இடத்துல வெட்டி போடல. ஆனால் திரும்ப தவணை கொடுத்து மறுபடியும் கொத்தி எரு போட்டு நம்மளை அதிக கனி கொடுக்கும்படி தான் நம்மளை என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணுறார். யாருக்கு நரகம்னு சொன்னால், அந்த கடைசி வரைக்கும் கனி கொடுக்காம வாழ்ந்து துன்மார்க்கமாக வாழ்ந்து அப்படியே இருந்து போகிறவங்களுக்கு தான், ஒருவேளை சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம், திரும்ப சபைக்கு வராமல், திரும்ப பைபிள் படிக்காமல், ஜெபம் பண்ணி, திரும்ப எத்தனையோ தரம் நமக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நம்ம வராமல் இருந்து, பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்து, திரும்ப பின்மாற்றத்துக்கு போய் கத்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை கும்பிட்டு மற்ற காரியங்களை செஞ்சு துன்மார்க்கமாக வாழ்ந்து அவங்களுக்கு தான் நரகமே தவிர, அப்பப்போ சிறு தவறுகளை செஞ்சாலும் அதை உணர்வடைந்து மறுபடியும் கனி கொடுத்தோம்னா இன்னும் கனி கொடுக்கும்படியாய் மாற்றுவார். அல்லேலூயா.